ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நண்டு வறுவல் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடையில் நம்ம நண்டு வாங்கிட்டு வந்த நண்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். அது கடையிலேயே நம்ம க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ தண்ணியை விட்டு நல்லா வாஷ் பண்ணிப்போம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், அதில் உள்ள அந்த காலெல்லாம் மசாலா உள்ளே போகாது. அதனால் நம்ம ஒரு 2 தட்டு தட்டி அந்த கடையில் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. லைட்டாக தட்டினாலே மசாலா உள்ளே போய் நல்லா ஜூஸியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த கால் நம்ம எடுக்கிறச்ச. இப்போ அதில் நமக்கு தேவையான மசாலா மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம், கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துப்போம், வீட்டிலே ரெடி பண்ண கரம் மசாலா. அப்புறம் கடையில் உள்ள கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு, தனியா பொடி 1 டேபிள் ஸ்பூன், சிறிதளவு உப்பு, மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. அதில் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா மேலே கிணமாக பெரட்டி விடுங்க. சீக்கிரமாக அது மிக்ஸ் ஆகாது, ஏன்னா நண்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால. இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம எடுத்துப்போம். ஒரு வெங்காயத்தை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில். ஒரு 2 தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சி அந்த நண்டில் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பெரட்டி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பெரட்டினா நல்லா வாசனையாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, ஸோ அதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துப்போம். அவ்வளோதான், முடிஞ்சுது. இது நல்லா குக் ஆகட்டும். தட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. நல்லா வாசனை வரைச்சா நம்ம தட்டு மூடி எடுத்துடலாம். பாருங்கள், சுவையான டேஸ்டியான நண்டு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் அவ்வளோதான், முடிஞ்சுது. இது நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பானூஸ் கிராண்ட் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.